வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.8ல் ஃபஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக கொடுத்துருக்காங்க. போன பயிற்சியை நம்ம தொகுமுறை வகுத்தல் எப்படி போட்டோம்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதை வச்சு காரணிப்படுத்த போகிறோம். இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். x³ மைனஸ் 3x² மைனஸ் 10x ப்ளஸ் 24 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. கொடுத்துருக்கிற கணக்கை நம்ம p of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். x³ மைனஸ் 3x² மைனஸ் 10x ப்ளஸ் 24 அப்படின்னு எடுத்துட்டோம். காரணிப்படுத்தும் பொழுது நம்ம இதுக்கு முன்னாடி காரணிப்படுத்துக பார்த்துருக்கோம். அதில் அடுக்கு 2 இருந்தது, நம்ம காரணிப்படுத்தணும். இப்போ அடுக்கு 3 இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு என்ன மதிப்பு, காரணி அப்படின்னாலே என்னது, காரணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டால் 0 வருமோ அதுதான் இந்த p of xனுடைய காரணி. ஓகேங்களா. இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கெழுவை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா x³ கெழு 1. இப்போ அடுத்தது -3 -10 ப்ளஸ் 24 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதை கூட்டி இதை கழிக்கிறோம். 24 1 கூட்டினா 25, இதை கூட்டினா -13. இப்போ இதை கழிச்சோம்னா 12. ஸோ இப்போ நம்ம 0 வரல. ஓகேங்களா. அடுத்தது நம்ம 1 விட்டு 1 போடுறோம். இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே -10 இருக்குது. 1 -10 போட்டால் நம்மளுக்கு -9. இப்போ இங்கே -3 ப்ளஸ் 24, அப்புறம் நம்மளுக்கு 21 தான் வருது. அப்புறம் நம்மளுக்கு இதுக்குமே ஆன்சர் வரல. ஓகேங்களா. இப்போ நம்ம இருக்கக்கூடிய கெழுவை போட்டுட்டு ஆன்சர் 0 வந்தால் எக்ஸுக்கு 1 போட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா ஆன்சர் 0 வரும். நம்ம அடுத்தடுத்த கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 விட்டு 1 போட்டு 2க்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா பாருங்கள். 1 விட்டு 1 போட்டு 2க்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா அங்கே எக்ஸுக்கு -1 போட்டால் நம்மளுக்கு 0 வந்துடும். அது காரணியாக வரும். இப்போ ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம +2 போட்டு பார்க்கலாம். பாருங்கள், p of xங்கிற இடத்துல நான் 2 போடுறேன். அப்படின்னா 2³ -3 × 2 -10 × 2 ப்ளஸ் 24. ஓகேங்களா. போட்டேன். இப்போ 2 3 தடவை பெருக்கிறோம். 2 2 4 4 2 8 -3 × 2 2 தடவை பெருக்குனா 4 -5 20 ப்ளஸ் 24. அடுத்தது 8 போட்டுறேன். 3 4 12 20 ப்ளஸ் 24. இப்போ இதில் கூட்டலில் பார்த்தீங்கன்னா 8 24 இருக்குது. அப்படின்னா 32 12 20 2 ஒரே குறியாக இருக்கா, கூட்டி அதே குறியை போட்டுக்கலாம். இப்போ 0. அப்படின்னா p of 2 0. அப்போனா p of xக்கு ஓகேங்களா x -2 ஒரு காரணி. ஓகேங்களா. இப்போ -2 நம்ம இங்கே +2 தானே போட்டுக்கோம். முன்னாடி பயிற்சியில் பார்த்துப்போம் பாருங்கள். -2 போட்டோம்னா நம்ம +2 எடுத்துக்குவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த கணக்குக்கு x -2ங்கிறது ஒரு காரணி. இன்னும் 2 காரணி இருக்குது. அந்த காரணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தொகுமுறை வகுத்தலில் போடுறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம கெழுவு மட்டும் எடுத்துக்கிறோம். x³ கெழு 1, அடுத்தது ஸ்கொயரோட கெழு -3, அடுத்தது -10, அடுத்தது ப்ளஸ் 24. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னா 2 தானே ஒரு காரணி, அதனால் எடுத்துக்கிறோம். இங்கே எப்பவுமே என்ன போடணும், 0. இப்போ இது 2 என்ன பண்ணணும், கூட்டணும். 1ஐயும் 0வையும் கூட்டினோம்னா 1. அடுத்தது இதை பெருக்கிறோம். 2 2 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி -1. இப்போ இதை பெருக்கணும்னா -2, இதை கூட்டினோம்னா -12. 12 2 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ ப்ளஸ் 24 -24 போயிடுச்சுன்னா 0. இதுதான் நம்மளுக்கு மீதி. பாருங்கள் 0 வந்துடுச்சு. அப்படின்னா 2ங்கிறது ஒரு காரணி அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ எடுத்துக்கணும்னா நம்ம x² அப்படி எடுத்துக்கிறோம். அப்படின்னா இது பாருங்கள் 1x² -1x -12 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மல் காரணிப்படுத்தலை போடுறோம். ஏன்னா அடுக்கு 2 வந்துருச்சு இல்லையா. இப்போ இது 2ஐயும் பெருக்கிறோம். 12 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே -1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி காரணிப்படுத்துக்கு பார்த்தோம் இல்லையா பயிற்சி, அதில் இருக்கிற மாதிரியே தான். இப்போ நம்மளுக்கு பெருக்குனா 12, கூட்டுனா -1. அப்புறம் என்ன வரும், 3 12. இப்போ எதுக்கு மைனஸ் குறி வரும், எதுக்கு ப்ளஸ் குறி வரும்னா இங்கே பாருங்கள், கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி தான் நினைக்கவே போடுவோம். அப்படின்னா பெரிய நம்பருக்கு -4. அப்படின்னா 1x². இது எப்படி எழுதலாம், -4x. இந்த 1x தான் -4 + 3ன்னு பிரிக்கிறோம். ப்ளஸ் 3x -12. ஓகேங்களா. இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது எக்ஸு, மீதி இருக்கிறது 2xல ஒரு எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா
ஒரு எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 3 எடுத்துடுறோம். எக்ஸ் மைனஸ் 12 அப்படின்னா நாமும் 12ல் 3 வெளியில் எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்கும் 4. இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 4 வெளியில் எடுத்துடுறேன். மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேங்களா, புரியுதுங்களா? அதாவது நார்மல் காரணிப்படுத்தான் கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் கீழே 1 இருக்குது. 1ஐயும் மைனஸ் 12ஐயும் பெருக்கிக்கிறோம். மைனஸ் 12 இந்த 1 இங்கே போட்டுக்கிறோம். 2 நம்பரை பெருக்குனா 12 வரணும், கூட்டினா -1. நான் 3 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்புறம் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3 மைனஸ் 12. இப்போ 2ல் எக்ஸ் வந்து பொதுவாக இருக்கிறனால எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் 4. இதில் நம்பரில் 3 எடுத்துக்கிறோம். 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இதில் எக்ஸ் மைனஸ் 4 பொதுவாக இருக்குது. மீதி இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதிட்டோம். ஓகேங்களா, இந்த 2 ஸ்டெப்பு போடாமையே டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு கூட போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த ஆன்சர் வருது பாருங்கள். முன்னாடி வந்து மாறி வந்து எக்ஸ், அதனால் எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ என்னென்ன காரணிகள் வருது? எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 24க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன காரணி கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2. அப்புறம் என்னென்ன காரணி கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் மைனஸ் 4, அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3. இது 3 நம்மளுக்கு இந்த கணக்கினுடைய காரணிகள். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். 2x கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 கொடுத்துட்டாங்க. இப்போ பி ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம்? 2x கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் இங்கே 2 எடுத்துக்கிறீங்க, மைனஸ் 3 2 சைடில் போட்டு பாருங்கள். 2 மைனஸ் 3 ப்ளஸ் 2 2ஐயும் கூட்டினா 4. இது மைனஸ் 6 மைனஸ் 2 வரும். நம்மளுக்கு 0 வரல, அதனால் காரணி வந்து 1 வராது. அடுத்தது 1 விட்டு 1 பார்க்குறீங்க. 2 மைனஸ் 3 2 மைனஸ் 3 மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் 3 ப்ளஸ் 2 போட்டால் மைனஸ் 1. ரெண்டுமே ஒரே மாதிரி வருதா? அப்படின்னா எக்ஸுக்கு வந்து -1 போடணும்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ 2 இன்ட்டு மைனஸ் 1 அடுக்கு 3 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 அடுக்கு 2 3 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2. ஓகேங்களா, மைனஸை இரட்டைப்படையில் பெருக்குனா நம்மளுக்கு ப்ளஸ்ஸு, ஒற்றைப்படையில் பெருக்கும்பொழுது மைனஸ் தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? -1. அதாவது 3 -1 போட்டுக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓர் 1 1 தான் வரும். இப்போ 3 போட்டுக்கிறோம். 2னா 2 -1 போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் 1 போட்டுக்கிறோம். பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் 2. ஓகேங்களா, இப்போ இதை பெருக்கணும்னா ஒரு 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒரு 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2. இப்போ ஒரே குறியாக இருக்கிறனால கூட்டி அதே குறியை போட்டுக்கிறோம். இப்போ 0 வந்துடுச்சு பாருங்கள், -1. அப்புறம் என்ன எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே -1னா ப்ளஸ் 1 தானே எடுத்துக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணி அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ ப்ளஸ் 1 இருந்தால் தான் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் வந்து என்ன வரும்? -1 வரும். அதை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே -1னா ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இருந்தால் -1. இப்போ தொகுமுறை வகுத்தலில் போடலாம். இப்போ பாருங்கள் 2 -3 ப்ளஸ் 2. இப்போ இங்கே என்ன எடுத்துக்கணும்? -1 நம்ம அதானே வச்சுருக்கோம். இப்போ 0 போடுறோம், கூட்டுறோம், இங்கே பெருக்கிறோம். ஓ 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2ஐயும் கூட்டினோம்னா 5 குறி 2 ஒரே மாதிரி இருக்குது. கூட்டி அதே குறியை போட்டுக்கிறோம். இப்போ இது 2ஐயும் பெருக்கிறோம். ஓர் 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. பாருங்கள் 2 வேறு வேறு குறியாக இருக்கிறனால கூட்டி கழிச்சு பெரிய நம்பர் குறி. 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 பெரிய நம்பர் குறி ப்ளஸ்ஸு. அடுத்தது ஓர் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 வேறு வேறையாக என்னென்ன பண்ணணும்? கழிக்கணும். 2ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னது? 0. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ நம்ம எழுதுகிறோம் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2. இப்போ காரணிப்படுத்துகிறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கேள்வியும் மாறிலி உறுப்பையும் பெருக்கிறோம். 2 2 4. இப்போ இங்கே -5. எந்த நம்பரை பெருக்கிறா? 4 ஓர் 4 ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 2 ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ போன கணக்கில் எக்ஸ் ஸ்கொயரோட கீழே 1 இருந்தது, அதனால் நம்ம எதுவுமே பண்ணல. ஆனால் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கீழே 2 இருக்கிறனால நம்ம அதை அப்படி எழுதிக்கிறோம். 2x ஸ்கொயர் பாருங்கள் 5 தான் நம்ம இப்படி பிரிச்சுருக்கோம். அப்புறம் எப்படி எழுதலாம்? -1x -4x ப்ளஸ் 2. ஓகேங்களா,
இந்த 2xம் முன்னாடி இருக்கிறதையும் பின்னாடி இருக்கிறதும் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 5 தான் எப்படி பிரிச்சிருக்கேன், -1 -4. இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது எக்ஸ். அப்புறம் எதை வெளியில் எடுத்துடலாம், 2xை வெளியில் எடுத்துடுறேன், -1 போட்டுட்டேன். அடுத்ததில் எந்த நம்பர் வெளியில் எடுக்கலாம், 2 வெளியில் எடுக்கலாம். ஓகேங்களா, 2 வெளியில் எடுத்துட்டா மீதி இங்கே என்ன இருக்கும், 2 2 4 இல்லையா, அதனால் ஒரு 2 ஒரு எக்ஸ் மைனஸ் பாருங்கள், ஒரு ப்ளஸில் 2 மைனஸ் இருக்குமா, அதனால தான் ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டா இன்னொரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஓ 2 2 பாருங்கள், இது 2 ஒரே மாதிரி இருக்குது. அதனால் 2x -1 எடுத்துட்டோம்னா மீதி x -2. ஓகேங்களா, இப்போ இந்த 2 ஸ்டெப்பு இல்லாமல் இதை போடலாம். எப்படி அப்படின்னா, போன கணக்கு x² கீழே வந்து 1 இருந்தது, அதனால் அப்படியே வச்சாச்சு. இப்போ இங்கே 2 இருக்கிறனால 2ஐயுமே 2ஆல் வகுக்கிறேன். இப்போ 2 2 2 2 4 இந்த மாதிரியே இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அப்போ எப்படி எழுதலாம், 2x -1 வந்துச்சுங்களா. அடுத்தது x -2. இந்த 2 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து காரணிப்படுத்துக்கு ஒரு பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ 2 மார்க்கில் கேட்கும்போது இந்த ஸ்டெப்பு போட்டால் தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த காரணிப்படுத்துக்கு நீங்கள் டேரெக்டாக கூட எழுதிக்கலாம். அப்போனா இந்த கணக்குக்கு காரணிகள் என்ன வரும், 2x³ -3x² -3x + 2 சமம் x + 1 2x -1 x -2. இது நம்மளுக்கு காரணிகள். ஓகேங்களா, இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.